நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சங்கீதா ராம்குமார். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2026 எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. முதல்ல இது நாள் வரைக்கும் கடந்த 1.5 வருஷமாக கும்பத்தில் இருந்த ராகு பின்னோக்கி, எப்பயுமே ராகு கேதுக்கள் பாருங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம். அதனால் ராகு கும்பத்திலேருந்து ரிவர்ஸில் மகர ராசிக்கு வர்றார். இங்கே ஒரு 1.5 வருஷம் இருக்க போகிறார். அதே மாதிரி கேது கடந்த 1.5 வருஷமாக சிம்ம ராசியில் இருந்தால் இப்போ கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி கடக ராசிக்கு வர்றாரு. கடகத்தில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார். ஓகே, இந்த பயிற்சி ராகு கேது பயிற்சி என்ன தேதியில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் வாக்கியப்படியும் திருக்கணிதப்படியும் தேதிகள் இந்த வருஷம் எப்பயும் போல் ஒரு வித்தியாசமாக வருது. ஓகே, முதல்ல திருக்கணிதப்படி கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி, அதாவது 5/12/2026 அன்னைக்கு ராகுகேது பயிற்சி நடக்குதுங்க. இது எது வரைக்கும் ராகுகேது பயிற்சியானது இருக்குது, அந்த ராசிலேயே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 23/6/2028 வரைக்கும். ஓகே, வாக்கியப்படி எப்போ அப்படின்னு பார்த்தோம்னாங்க ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி, அதாவது 13/11/2026 வெள்ளிக்கிழமை இந்த ராகுகேது பயிற்சி வாக்கியப்படி நடக்குது. ஓகே, இதில் மிகச்சிறப்பான ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த ராகு கேது பயிற்சியில் இருக்குது. குறிப்பாக கேது நீர்ராசியான கடகத்தில் ஏற்கனவே உச்சம் பெற்ற குருவோடு இணைய போகிறார். அதாவது குரு கேது சேர்க்கை. இந்த குரு கேது சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு அற்புதமான பலனை தரப்போகுதுங்க. ஞானக்காரகன் கேது, அவர் தனக்காரகன் குருவோடு இணையிறது ஒரு கோடீஸ்வர யோகத்தையும் ஞானம் அப்படிங்கிற ஒரு அதிசயமான விஷயங்களையும் 12 ராசிகளுக்கும் தரப்போகிறாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். ரிஷபராசிக்கு ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. ரிஷபராசியில் இதுவரைக்கும் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த ராகு இப்போ 9ஆம் இடத்துக்கு வர்றாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலிருந்து சில உடல் தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ உங்களுக்கு 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாருங்க. 3ல் ராகு ஒரு சூப்பரான ஒரு பலன்கள். 3/6/11 ராகு இருக்கும்போதோ இல்லை கேது இருந்தாலோ ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும். அந்த 3ஆம் இடத்துல குருவோடையும் சேர்ந்து கேது இருக்க போகிறார். அப்போ உங்களுக்கு கேதுவால் நல்ல யோகமான பலன்கள்லாம் நடக்க போகுதுங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். குரு 3ஆம் இடத்துல பாதகாதிபதி உங்களுக்கு 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது நல்ல விஷயந்தாங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு ராகு என்ன மாதிரியான பாசிட்டிவை கொடுக்க போகிறார், என்ன விதமான நெகட்டிவை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ 9ஆம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான பலன்களையும் பாதகமான பலன்களையும் கொடுக்கும். சாதகமான பலன் அப்படிங்கும்போதுங்க உயர்கல்வி. 9ஆம் இடம் அப்படின்னா ரிசர்ச் எஜுகேஷன். அப்போ வெளிநாட்டில் போயிட்டு ரிசர்ச் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சாதகமான பலன்கள், நிறைய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க இந்த சமயத்தில் ஒரு சயின்டிஸ்டாக இருக்கிறவங்க புது விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறாங்க. வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு நிறைய இப்போ கிடைக்குங்க. அவங்களோட வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு ஒரு பணம் வர்றது, அவங்க மூலியமாக உங்கள் தொழிலில் ஒரு முன்னேற்றம் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ரிஷபராசிக்கு இப்போ நடக்க போகுது. உங்களுக்கு புதுசாக சிந்தனைகள் வருங்க. அந்த சிந்தனைகள் எல்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை, பாக்கியத்தில் ராகு, அப்போ பாக்கியத்தை கொடுக்குற மாதிரியான புதிய சிந்தனைகள் உங்களுக்கு வரும். அந்த சிந்தனைகள் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி அதை ஒரு ஆர்டர் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைச்சே தீருங்க. ஓகே, நிறைய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய ஆர்வம் இருக்கும். நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குவீங்க. வெளிநாட்டு மொழிகள், வெளி மாநில மொழிகள், நிறைய லாங்குவேஜ் கற்றுக்குவீங்க. அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிறனாலையும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரப்போகுதுங்க. ஒரு தைரியம், தன்னம்பிக்கையான அதிகரிப்பெல்லாம் பார்த்தோம்னாலும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஓகே, அடுத்து ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன விதமான நெகட்டிவ்லாம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க.
கொஞ்சம் பெரியவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு யார் மென்டாராக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சுக்காதீங்க. உங்களோட முடிவுகள் எடுத்துட்டு அந்த முடிவுகளை பெரியவங்க கிட்ட சொல்லி, இல்லைன்னா உங்கள் பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எதாவது முக்கிய முடிவு எடுக்கணுன்னா அந்த துறையில் வல்லுநராக இருக்கவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவே சூப்பருங்க. நிறைய பயணங்கள் போவீங்க அப்படின்னு நம்ம பாசிட்டிவில் பார்த்தோம். ஆனால் அந்த பயணங்கள் போகும்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, பாஸ்போர்ட்லாம் கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டிங்களா, இல்லை உங்களோட காரில் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கீங்களா, இந்த மாதிரி பயணத்திற்கு முன்னேற்பாடான விஷயங்களை நல்லா செக் பண்ணிக்கிறது நல்லதுங்க. அது உங்களோட மதம் சார்ந்த கொள்கைகளை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பொறுமையை கடைப்பிடிக்கிறது அவசியங்க. முக்கியமாக ஒரு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடுறது ரொம்பவே உங்களுக்கு நல்லதுங்க. அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப தேவைங்க. ஆனால் அதீத நம்பிக்கை, நம்மளை மீறி ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கையிலேயே ஓவர் கான்ஃபிடென்ஸ்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் சமயத்தில் வச்சுக்காதீங்க. ஒரு கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் ஒரு விஷயங்களை செய்யும் போது இந்த ராகு உங்களுக்கு கட்டாயம் சப்போர்ட்டிவாக வேலை செய்வார். ஓகே, கேதுவோட பாசிட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பரான விஷயங்க. அப்போ ஒரு தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் அதிகரிக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்க, எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குறிப்பாக ஆன்மீகம் சார்ந்து சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்க போகுதுங்க. நிறைய ஆன்மீக விஷயங்கள் இந்த சமயத்தில் உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இருக்கும். யோகா, தியானம் பண்ணுறது, நிறைய ஒரு சாமி பாடல்கள்லாம் கேட்கும்போது உங்களுக்கு மனசு அமைதியாகக்கூடிய அமைப்பு. நிறைய குறுகிய பயணங்கள் போவீங்க, நிறைய கோவில்கள் போவீங்க. குறுகிய பயணம் அப்படின்னா காலையில் போய்ட்டு சாயந்தரம் வர்ற மாதிரியான இடங்களுக்கு அடிக்கடி ஆன்மீக பயணங்கள் நீங்கள் போயிட்டு வருவீங்க. உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அதிகரிக்கும். உங்கள் பேச்சிலேயே ஒரு மெச்சூரிட்டி தெரியும். ஏன்னா கேது மெச்சூரிட்டிக்கான ஞானத்துக்கான காரகன். அவர் உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்தானத்தில் இருக்கும்போது மற்றவங்களாம் கேட்பாங்க, இன்னும் நீயா எப்படி பேசுகிற அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் உங்களை ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி உங்களோட பேச்சுக்களில் ஒரு முதிர்ச்சி தெரியும். அந்த முதிர்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு உண்மைத்தன்மை அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகே, அந்த சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கேது உங்களுக்கு தருவார். கூடவே குருவும் இணைஞ்சிருக்கார். ஒரு கோடீஸ்வர யோகமும் 11 லாப சனியும் இருக்கார். அதனால் பண வரவும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் நல்லா இருக்குங்க. அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒரு சேமிப்பு, அடுத்தது 7.5 சனியோட ஜென்ம சனிக்கு போயிடுவீங்க அடுத்த சனி பயிற்சியில். அப்போ சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அவசியம். அதை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ராகு கேதுவோட பார்வையினால் என்ன மாதிரியான பலன் உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாங்க. 9ல் ராகு இருக்காருங்க, 7ஆம் இடத்தை 11ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. அப்போ உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு மாற்றம். உத்தியோகத்தில் தொலைதூரத்தில் இருந்துருந்தாங்கன்னா இப்போ இங்கே வர்றது, இல்லைன்னா அவங்களும் நீங்களும் தனித்தனியாக பிரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கீங்க, அவங்க இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்களும் உங்களோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு வர்ற மாதிரியான ஒரு யோகங்கள் எல்லாம் இப்போ நல்லா இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் லைஃப் பார்ட்னர்கிட்டையும் பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்டையும் அனுசரித்து விட்டு கொடுத்து போகிறது, எல்லாத்துட்டையும் பேசி கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. அதே மாதிரி 11ஆம் இடம் அப்படிங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம். அப்போ மூத்த சகோதரருக்கு கொஞ்சம் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் வர்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அவங்கக்கிட்ட நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது, உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு பண்ணுறது, இது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ கேது 3ஆம் இடத்துலேருந்து எங்கெங்கே தன்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 5ஆம் இடத்தையும் 1ஆம் இடத்தையும். அப்போ உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன தடை அதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகும். உங்கள் குழந்தைங்களும் உங்களோட ஆன்மீக பயணங்கள் வருவாங்க. குழந்தைங்களுக்காக நிறைய இந்த சமயத்தில் யோசிப்பீங்க. நிறைய தோல்விகள் வந்தாலும் அந்த தோல்வியை தாண்டி எப்படி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வழியும் உங்களுக்கு இந்த சமயத்தில் தெளிவாக தெரியுங்க. ஓகே, இப்போ இன்னும் இந்த 1.5 வருஷ காலம் நாங்கள் எங்களை எப்படி சிறப்பாக மாற்றிக்கலாம் அப்படின்னு கேட்டால் அதுக்கான சின்ன எளிய பரிகாரம், திருவோண நட்சத்திரத்தன்னைக்கு மாதம் 27 நாளுக்கு ஒரு முறை திருவோண நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும். அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சீதாப்பழம்
தானம் பண்ணணும் வாங்கி. இல்லை சீத்தாப்பழம்லாம் கிடைக்கலிங்க அப்படின்னா இட்லி, எல்லா ஹோட்டல்லையும் இட்லி கிடைக்கும், அந்த இட்லியை வாங்கி தானம் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணுறது சிறப்புங்க. அதே மாதிரி ராகு காலத்தில் துர்க்கை வழிபாடு, சனிக்கிழமை ராகு காலத்தில் நீங்கள் துர்க்கை வழிபாடு பண்ண துர்க்கை மந்திரங்களை வந்து நீங்கள் சொல்ல உங்களுக்கு இந்த 1.5 வருட காலங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் ராகு கேது பயிற்சிக்கான பொதுவான பலன்கள் தாங்க பார்த்தோம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ராகு வரக்கூடிய மகரத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, கேது வரக்கூடிய கடகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, இதை பொறுத்தும் இந்த பலன்களில் வந்து சில சேஞ்சஸ் இருக்குங்க. இதை பற்றி நீங்கள் ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. பார்த்துட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அனுமன் அஸ்ட்ரோ அகாடமி சார்பாக ஆன்லைன் அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.